ஆனா உலகத்துக்கே சோறு போட்ட விஜயகாந்த் சாருக்கு பிடிச்ச உணவு என்ன சார்? அவருக்கே குழந்தை மாதிரி அவர் இந்த உணவு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சாப்பிடுவாரு. ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாரு. நானே வாங்கிட்டு போய் கொடுத்துருக்கேன் சம்டைம்ஸ். நான் பெரிய கட்சி தலைவரில் இதெல்லாம் கம்முன்னு இருங்கப்பல அப்படிலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம், நானும் கூட இருந்தேன், ட்ராவல் பண்ணேன் அப்படின்றது என்னுடைய பசங்க வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிப்பாங்க. அவருக்கு என்ன கிடச்சிச்சோ என்ன இருக்கோ அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் பழகுன வரைக்கும். ஒரு டிரைவர் சொன்னால் நீங்கள் என்னை வீட்டில் விட்டுட்டு என்னை விடுன்னு சொல்லலை. நேராக கட்சி ஆஃபீஸ் போனார். கட்சி ஆஃபீஸில் போய் என்னை இறக்கி விட்டுட்டு சார் வீட்டுக்கு போனார். ஸோ அவ்வளோ பெரிய மனுஷன் பாருங்கள், என்னவே விட்டார். அதெல்லாம் எனக்கு மறக்க முடியாத விஷயங்கள். தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்களுக்கு அனுபரமியின் அன்பான வணக்கம். இன்று நம்மோடு விஜயகாந்த் சாருக்கு கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக கூடவே இருந்து அன்பும் அக்கறையுமா நிஜ கரிசனத்தோட கேர் எடுத்துக்கிட்ட ஃபிசியோதெரப்பி டாக்டர் மிஸ்டர் ரகுநாத் மனோகரன் நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ சாப்பாடு விஷயத்தில் விஜயகாந்த் சாருக்கு எல்லாருக்குமே உங்களுக்கே தெரியும். நான் அந்த கேள்வி தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் உலகத்துக்கே சோறு போட்ட விஜயகாந்த் சாருக்கு பிடிச்ச உணவு என்ன சார்? அவருக்கே குழந்தை மாதிரி அவர் இந்த உணவு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சாப்பிடுவாரு. ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாரு. நானே வாங்கிட்டு போய் கொடுத்துருக்கேன் சம்டைம்ஸ். ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாரு. என்ன மாதிரி ஸ்நாக்ஸ்? இது பட்டர் முறுக்கு பிடிக்கும் அவருக்கு. ஸோ அது எனக்கு தெரிஞ்சது அதுதான், மற்றது எனக்கு தெரியல. ஸ்நாக்ஸ் தான் நான் வாங்கிட்டு கொடுத்துருக்கேன் அவருக்கு. நான்வெஜ் வந்து விரும்பி சாப்பிடுவார். நான்வெஜ்லாம் நாங்கள் போகும்போது நாங்கள் ஃபிஷ்லாம் சாப்பிட்ருக்கோம். ஸோ எங்களுக்கு ஃபுட்டெல்லாம் நாங்கள் கொஞ்சம் வெளியில் போவோம், ஏதாவது ட்ரீட்மெண்ட்காக கொஞ்சம் தள்ளி போவோம். அப்போது லஞ்செல்லாம் வரும். அப்போ லஞ்சில் நான்வெஜ் வரும், காய்கறியும் சாப்பிடுவார். ஆனால் நான்வெஜ் வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவார். மற்றபடி டீ காஃபி ஜூஸ் எல்லாமே அது காஃபி சாப்பிடுவார். காஃபி தான் நான் போகிறதுக்கு முன்னாடி காஃபி அண்ட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வெயிட் பண்ணுவார். எனக்கு காஃபி சாப்பிடுவார், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவார். லஞ்சில் எல்லாமே அவருக்கு பிடிக்கும். நான்வெஜ் விரும்பி சாப்பிடுவார். இந்த சிக்கா இருக்கும் போதெல்லாம் கூட நான்வெஜ் சாப்பிட்டு தான் இருந்தார். ரொம்ப டயட்லாம் மினிமல் டயட் சாப்பிட்டு தான் இருந்தார். நிறைய பேர் வந்து அவர் உடல்நிலை மோசமாக இருக்கும் போதெல்லாம் அந்த சத்ரியன் படத்தில் வந்து அவர் அஃபெக்ட் ஆகி இருக்கும்போது அந்த ஃபிசியோ பண்ணிட்டு அவர் மீண்டு வெளியே வர மாதிரி அந்த சின்ன குழந்தை சொல்லும், உன்னால முடியும், நீ மீண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அது மீம்ஸாவே போட்டிருந்தாங்க சார். எக்கச்சக்கமான அது ஷேர் ஆகிட்டு இருந்தது. அப்போ அதே மாதிரி நீங்க உங்களுக்குள்ள அது தோணி இருக்கா? இவர் நாங்கள் அப்படியே சொல்லியிருக்கோம். நாங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்ல, ரொம்ப காமெடியான பர்சன் அவர். சீரியஸெல்லாம் எடுத்துக்க மாட்டோம். நம்ம வந்து பயந்துட்டு ஏதாவது சொன்னால் தப்பாக எடுத்து போகிறோம் அப்படின்னு நினைப்போம்ல, அப்படிலாம் கிடையாது. நிறைய நாங்கள் காமெடியாக பேசுவோம். நாங்களே அவர் மூவி வச்சு தான் நிறைய பேசுவோம், காமெடி பண்ணுவோம். ஸோ இது மாதிரி சொன்ன மாதிரி சார் திரும்பி வரணும்னு சொல்லி நாங்கள் பாட்டு போடுவோம் சம்டைம்ஸ் மொபைலில். அதெல்லாம் கேட்பாரு, சிரிப்பார். அதெல்லாம் நான் பெரிய கட்சி தலைவரில் இதெல்லாம் கம்முன்னு இருங்கப்பல அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நிறைய பேசுறது விரும்புவார். நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணி நிறைய பேசுவோம். இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போதும் நிறைய பேசுவோம். அவரை பற்றி நான் கேட்பேன், என்னை பற்றி கேட்பாரு. ஸோ என் ஃபேமிலி பற்றி பேசுவார். ஸோ அது மாதிரி ஒரு விஷயம்தான். அதெல்லாம் மறக்க முடியாத விஷயங்கள்லாம் இருக்குது. அதுதான் நானும் ரொம்ப பெருமையாக இருக்கிறது என்னன்னா, எனக்கு இந்த இறுதி காலங்கள் எனக்கு கிடைச்சிச்சு ரொம்ப பெருமையானது. முன்னாடி இருந்தா கூட பிஸி ஷெட்யூல்ல என் கூட நான்லாம் போயிருந்தா 10 நிமிஷம் பேசியிருப்பாரு. ஸோ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டு காலங்கள் எத்தனையோ ஹவர்ஸ் கணக்கு நான் ஒன்றும் அதோட எடுத்து பார்க்கல. எத்தனை ஹவர்ஸ் இத்தனை நாள் போயிருக்கணும் கணக்கு போட்டு பார்த்தா தெரியும் எனக்கு இத்தனை ஹவர்ஸ் நான் அவர் கூட இருந்திருக்குன்றது. ஒரு ஹிஸ்ட்ரியில் வந்து எனக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம். நானும் கூட இருந்தேன், ட்ராவல் பண்ணேன் அப்படின்றது என்னுடைய பசங்க வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிப்பாங்க. அது ஒரு பெருமையான விஷயம் எனக்கு. நான் எங்கள் ஃபாதர் கூட இருந்திருக்காங்கன்றது என் பசங்களுக்கு தெரியும். விஜயகாந்த் சார் பற்றி தெரியும். அவங்களுக்கும் ஃபோட்டோஸ் எடுத்ததெல்லாம் வச்சு காமிச்சிருக்கோம். அவங்களுக்கும் தெரியும். அவங்களுக்கும் கண்டிப்பா சார். அவர் நடிச்ச ரமணா அப்படி அதுல அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கூட இப்ப மீம்ஸா ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு. இப்ப அந்த மாதிரி நீங்க அதெல்லாம் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவரோட மனநிலை எப்படி இருக்கும், அதை பத்தி எப்படி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க? இல்ல, அவர் அதெல்லாம் காமெடியா எடுத்துப்பாரு. ரொம்ப காமெடியா எடுத்துப்பாரு. அவர் அதெல்லாம் சொன்ன அப்படியா சிரிப்பாரு, காமெடியா எடுத்துப்பாரு. நிறைய மூவிஸ் நேம்ஸ்லாம் சொல்லி பேசுவோம் நாங்கள். ஸோ ஒரு மூவிஸ் நேம் பற்றி பேசுவோம். ஸோ அதெல்லாம் அவர் அப்போ சொல்லுவோம், அந்த பாட்டு சொல்லுவார். ஸோ அது மாதிரி டிஸ்கஷன்ஸ் நிறைய பேசுவோம். ஏன்னா எங்களுக்கு அந்த 2 ஹவர்ன்னும் போது நான் வந்து ப்ரொஃபஷனலாக நான் வெறும் ட்ரீட்மெண்ட் மட்டுமே பற்றி பேசிட்டே பண்ணிகிட்டே வந்தோம்னா அது அவருக்கு ஒரு சலிப்பு கொடுத்துருவோம்ல. ஸோ இது மாதிரி ஜாலியாக தான் இருப்போம். அவரும் அதுக்கு தகுந்த ஜாலியான மேன் தான். ஸோ அவருக்குன்னு பண்ணணும்னு சில கேரக்டர்ஸ் பற்றி ஏதாவது உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு? நான் இந்த கேரக்டர் நடிக்கணும்னு நினைச்சேன், ஆனால் உடல்நிலையால் என்னால் அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. இல்லை மேம், அது மாதிரி சொன்னதில்லை. அவர் எல்லாமே திருப்தி அடைஞ்சவர் தான். அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆசைலாம் அது மாதிரிலாம் அவர் எப்பவுமே எனக்கு இது இல்லை அது பண்ணணும் அப்படி எனக்கு தெரிஞ்சு நான் இல்லை.
அவருக்கு என்ன கிடைச்சச்சோ என்ன இருக்கோ அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் பழகுன வரைக்கும் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து சாட்டிஸ்ஃபைடான ஆளு தான். ஸோ போதுமான நினைக்கிறேன். கிடைக்கிறத வச்சு திருப்தி. ஆமா, அது மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும் சார் தான் அவர். ஆனால் நிறைய திரைத்துறையில இருந்த அந்த பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் அவங்கள யூஸ் பண்ணாம விட்டுட்டாங்களோங்கிற ஒரு ஆதங்கம் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கு. அவரோட போலீஸ் கெட்டப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல அரசியல்வாதியா இன்னும் நிறைய பரிமாணங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நடிகரா அவரெல்லாம் இன்னும் வெளியே எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நானே ராஜா நானே மந்திரின்னு ஒரு படத்துல எல்லாம் அவ்வளோ ஹியூமர் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமா அது மாதிரியான ஒரு படங்கள் பெருசா வரவே இல்லை. ரமணா மாதிரியான படங்கள் பெருசா வெளியே வரவே இல்லை. இந்த மாதிரி அவருக்கு தேடி நிறைய நல்ல வாய்ப்புகள் வராம அவர் கடைசியா வாய்ப்புன்னு கொடுத்தவங்க கூட அவர் சரியா பயன்படுத்திக்காம அவர் ஏனோ தானோன்னு பயன்படுத்திக்கிட்டு அவர் இருந்தாலே போதும் வியாபாரம் ஆயிடுங்கிற மாதிரி அவர் அந்த தப்பான திரைக்கதையில எல்லாம் அவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. விஜயகாந்த் சார் கூட நீங்க பல மணி நேரங்கள் கழிச்சுதான் சொல்லியிருக்கீங்க. மறக்க முடியாத ஒரு நிகழ்வு விஜயகாந்த் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு நினைவுல வரக்கூடிய நிகழ்வுனா அந்த பொக்கிஷமான நினைவா நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? நான் அவர் கூட கார்ல டிராவல் பண்ணது மேம். ஆக்சுவலா எனக்கு அந்த இதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்கள் வந்து சில ட்ரீட்மெண்ட்காக நாங்கள் ஒரு ட்ராவல் பண்ணுவோம். 2 hours 3 hours ட்ராவல் பண்ணுவோம். அது எனக்கு மறக்கவே முடியாது. ஏன்னா நாங்கள் 4 பேர் மட்டும் தான் போவோம். டிரைவர், அவர் அசிஸ்டன்ட் ஒருத்தரும், நானும் சாரும் போவோம். நான் வந்து சார் பக்கத்தில் தான் அமர்ந்துட்டு போவேன். அவருடைய சீட்டில் சார் சொல்லுவார், சாரை பக்கத்தில் உட்காரவைன்னு சொல்லுவார். நாங்கள் பக்கத்து தான் அமர்ந்துட்டு போவோம். அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சாருடைய சாங்ஸ் தான் இருக்கும். அந்த எங்கே நாங்கள் ட்ராவல் பண்ணி ரீச் ஆகிறோமோ அந்த போகிற வழியில் அந்தந்த இடத்துல லொக்கேஷன் பற்றி, இப்போ ஒரு கிண்டி போகிறோம், இல்லை பிர்லா பிளானட்டோரியம் போகணும், இல்லை ஒரு ஈசிஆர் போகிறோன்னா கரெக்டாக சார் இந்த இடத்துல இந்த சாங் எடுத்திருக்கோம், இந்த மூவி எடுத்திருக்கோம்னு சொல்லுவார். ஸோ அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதான் அது வந்து மறக்க முடியாது. ஏன்னா காலையில் போவோம், அது ஒரு டூராகவே இருக்கும் எங்களுக்கு. காலையில் கிளம்புவோம், அதுக்கப்புறம் திருப்பி மதியம் லஞ்சு சாப்பிடுவோம். அங்கேருந்து கிளம்பி சாலிகிராமம் வரும்போது எப்படியும் 3-4 மணி ஆகிடும். ஸோ என்ன வந்து எங்கே நான் வந்து இது பண்ணுறேனோ அங்கே வந்து ட்ராப் பண்ணுவார். ஸோ நான் சம்டைம்ஸ் டிராஃபிக்காக கட்சி ஆஃபீஸ்லேயே காரை விட்டுட்டு வடபழனிக்கு நான் ஆட்டோவில் போய் இறங்கிட்டு சார் வரும்போது காரில் ஏறிப்பேன். அப்போ ஒரு டைம் என்ன பண்ணாருன்னா, என்னை வடபழனியில் அவர் சாலிகிராமம் வடபழனியில் என்னை இறங்க விடலை. கார் எங்கே சார் விட்டுருக்கீங்கன்னு கேட்டார். ஒன்னடாவே கேட்டார். நான் கட்சி ஆஃபீஸில் விட்டுருக்கேன் சார் சொன்னேன். ஸோ அப்போ டிரைவர் சொன்னா, நீ என்னை வீட்டில் விட்டுட்டு என்னை விடுங்கன்னு சொல்லலை, நேராக கட்சி ஆஃபீஸ் போனார். கட்சி ஆஃபீஸில் போய் என்னை இறக்கி விட்டுட்டு சார் வீட்டுக்கு போனார். ஸோ அவ்வளோ பெரிய மனுஷன் பாருங்க, என்னவே விட்டார். அதெல்லாம் எனக்கு மறக்க முடியாத விஷயங்கள். அதுல வந்து அடுத்த வாட்டி என்ன பண்ண, இது பெரிய வம்பா போயிடும்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கே போயிடுவேன். கார் எடுத்துட்டு போயிட்டு, சார் எங்க கார் விட்டுருக்கல சார், வீட்டில் தான் விட்டுருக்கேன். நம்மளுக்காக அவர் டிராவல் பண்ணக்கூடாது இல்லை. ஸோ இது வந்து எங்களுக்கு இது ஒரு வீக்லி once or twice போவோம். ஸோ அது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு டூராகவே ஒரு மாதிரி இருக்கும். ஒரு நினைவுகள் ஜாலியாக இருக்கும் எனக்கு. நான் என்னோட ஒர்க்கே பார்த்தீங்கன்னா நீ ஃபுல் டே லீவ் போட்டுருவேன் சாருக்காக. லீவ் போட்டு காலைல போயிட்டு திருப்பி வரும்போது 4 மணிக்கு வரும்போது ஒரு நினைவு பெரிய சந்தோஷமா இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இப்போ நினைச்சா கூடாது. கண்டிப்பாக சார். அவர் வந்து ஒரு குடும்பத்தை மட்டுமே சமூகத்துக்கு கொடுக்கல சார். மருத்துவம் அப்படிங்கிறதுனாலே ஒரு சந்தேகத்துக்குரியதாக தான் இருக்கு. மருத்துவர்களை நம்புறதாகட்டும், மருத்துவமனை நம்புறதாகட்டும். ஆனால் அவர் ஒரு அற்புதமான டாக்டரை கூட இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்காரு. உங்களோட சேவை ஆகட்டும், உங்களோட பேச்சாகட்டும், உங்களோட பொறுமையான அவர் கரிசனமாகட்டும், நிச்சயமா பொதுமக்களுக்கு உங்களை மாதிரி ஒரு டாக்டர்ஸ் நிறைய பேர் கிடைக்கணும். உங்களோட பக்குவமும் பொறுமையும் உங்களோட அனுபவமும் நிறைய பேர் உங்களோட துறைக்கு வரணும். இதே மாதிரி மனசாட்சியோட பேஷன்ஸ் ஆகட்டும் அவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிறது நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் சார். நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.